Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 1.2ல third sumல first subdivision பார்க்கலாம். Prove that the following are irrationals. இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையும் irrationals, irrational number அப்படின்னு நம்ம prove பண்ண போறோம். So first subdivision 1 by root 2. So இந்த மாதிரி divide or single number இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா பேசிக்கான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இங்க பேசிக் ஸ்டெப்ஸ் இருக்கு. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டு ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம அதை ரேஷனல் அசியூம் பண்ணுவோம். அந்த ஸ்டெப்பை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. So let 1 by 2 be a rational number. So 1 by 2 a rational number னு எடுத்துட்டோம். இனி ஸ்டெப் பார்க்கலாம். So first equation கண்டுபிடிக்கணும். அதுக்கு ப்ரொசீஜர் பாருங்க. முதல்ல இந்த பாக்ஸ் அப்படின்றது நமக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது 1 by 2, 1 by root 2. So இந்த 1 by root 2 is equal to a by b னு எழுத போறோம். So நம்ம எழுதிக்கலாம் 1 by root 2 is equal to a by b. இங்க AB அப்படின்றது கோப்ரைம் எடுத்துக்கணும். இங்க ரேஷனல் நம்பரோட கண்டிஷன் எழுதிக்கோங்க. B is not equal to 0 and A, B are கோப்ரைம். கோப்ரைம் அப்படின்னா A and B க்கு 1 தவிர காமன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது அப்படின்றத எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, A by B எழுதியாச்சு. அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 into B is equal to root 2A அப்படின்னு வந்தாச்சு. ஸோ இதுதான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு, இதை ஸ்கொயர் பண்ண போறோம். ஸோ ஸ்கொயரிங் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வந்துடும்? b ஸ்கொயர் பண்ணா b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2a ஸ்கொயர் பண்ணா ரூட் 2a த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு b square is equal to root 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2, a ஸ்கொயர் பண்ணீங்கன்னா a ஸ்கொயர், b ஸ்கொயர் இருக்கட்டும். இந்த 2வை ஈக்குவல் டுக்கு இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா டிவைட்ல வந்துடும். ஸோ a ஸ்கொயர். இப்போ b ஸ்கொயரை 100ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. 100 டிவைடட் பை 2 நமக்கு 50 கிடைக்குது. ஸோ b ஸ்கொயர் 100. அப்போ b யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 by 2 அப்படின்னா கண்டிப்பா b ஸ்கொயர் 2ஆல டிவைட் ஆச்சுது அப்படின்னா bயும் 2ஆல டிவைட் ஆகும். ஸோ b வந்து 2ஆல டிவைட் ஆச்சுன்னா புதுசா வேற ஒரு வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூவை நம்ம என்னன்னு அசியூம் பண்ணிக்க போறோம்? c. ஸோ b ஸ்கொயர் 2ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா bயும் 2ஆல டிவைட் ஆகும். அப்படி டிவைட் ஆகும்போது நமக்கு புதுசா ஒரு நம்பர் தான் கிடைக்கும், c. ஸோ இப்போ b by 2 is equal to c. இங்கே ஸ்டெப்ஸ் எழுதிட்டோம். if b square is divisible by 2 then b is also divisible by 2 அப்படின்னு. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா b is equal to 2c அப்படின்னு நமக்கு கிடைக்குது. நம்மளுடைய ஜெனரல் டேர்ம்ல இந்த இடத்துல டு ஃபைண்ட் a அப்படின்னு எழுதியிருந்தோம். இங்க நமக்கு a கிடைக்கல, ஏக்கு பதிலா b கிடைச்சிருக்கு. ஆனா அதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. இங்க வந்து நமக்கு a கிடைக்கல, b தான் கிடைச்சிருக்குது. ஸோ இப்போ b யோட வேல்யூ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் c ல கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா b ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணும். b இஸ் ஈக்குவல் டு 2c ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. root 2a அப்படின்னு இருக்குது. ஸோ b யோட வேல்யூ 2c இஸ் ஈக்குவல் டு root 2a. ஸ்கொயர் ரூட்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணிடணும்? ஸ்கொயர் பண்ணிடணும். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது பாருங்க, 2c ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2c த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அகெயின் root 2a ஸ்கொயர் பண்ணீங்கன்னா root 2a த ஹோல் ஸ்கொயர். 2 ஸ்கொயர் 4, c ஸ்கொயர் is equal to root 2 the whole square is equal to 2. a the whole square is equal to a square னு கிடைச்சாச்சு. இனி c square is equal to 2a square by இங்க இருக்கிற 4 இங்க டிவைட்ல வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 2 1s are 2, 2 2s are 4. ஸோ நான் வந்துட்டு a square divided by 2. ஸோ c square is equal to a square by 2 அப்படின்னு இருக்கு. நம்ம என்ன சொல்லலாம்? a square is divisible by 2. a ஸ்கொயர் 2ஆல டிவிசிபிள் ஆகும்னா a அப்படின்ற வேல்யூவும் 2ஆல டிவிசிபிள் ஆகும். ஸோ இதை இப்போ ஸ்டெப்ஸ்ல எழுதிடலாம். ஸோ எழுதியாச்சு. if a square is divisible by 2 then a is also divisible by 2.
அப்படின்னா என்ன சொல்லிக்கலாம்? A அப்படின்ற வேல்யூ 2ஆல டிவைட் ஆகும்னு சொல்லிக்கலாம். B is also divisible by 2 and இங்க A is also divisible by 2. So A and B ரெண்டுமே 2ஆல டிவைட் ஆகும் அப்படின்னா அந்த ரெண்டுக்குமே 2 அப்படின்றது காமன் ஃபேக்டர்னு அர்த்தம். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் இங்க என்ன அசியூம் பண்ணியிருந்தோம்? A and B are கோப்ரைம். கோப்ரைம்னா 1 தவிர அதுக்கு வேற ஃபேக்டர்ஸே கிடையாதுன்னு ஃபர்ஸ்ட்ல எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் சால்வ் பண்ண நமக்கு இல்ல அதுக்கு 2வும் ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கு வந்திருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லிக்கலாம்? நம்மளோட அசம்ஷனே தப்பு. ஸோ 1/√2 அப்படின்றது ரேஷனல் நம்பர் கிடையாது. அது irrational நம்பர் தான் அப்படின்னு சொல்லி எழுதி முடிப்போம். ஸோ hence A and B have common factor 2. ஸோ Aக்கும் Bக்கும் காமனா ஒரு ஃபேக்டர் இருக்கு 1 தவிர 2. அதனால நம்ம அசியூம் பண்ணது தப்பு. எதுக்கு கான்ட்ராடிக்ஷனா வந்திருக்கு அப்படின்னா A and B பிரைம்னு நம்ம அசியூம் பண்ணோம். ஆனா இங்க காமன் ஃபேக்டர் வந்திருக்கு. ஸோ இந்த கான்ட்ராடிக்ஷன் லைனை எழுதிடணும். So this contradicts the fact that A and B are coprime. So இந்த லைன் எழுதியாச்சு. Hence our assumption is wrong. அதனால irrational. So அவ்வளவுதான். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.